கழுகும் பாம்பும். ஒரு பெரிய மலையின் மேல் ஒரு சக்தி வாய்ந்த கழுகு வாழ்ந்து வந்தது. அது வானத்தில் உயரமாக பறந்து எல்லா உயிர்களுக்கும் அரசன் போல இருந்தது. அதே மலையின் கீழே ஒரு விஷப்பாம்பு வாழ்ந்து வந்தது. அது மிகவும் புத்திசாலி, ஆனால் கொடிய குணம் கொண்டது. ஒரு நாள் பாம்பு மற்ற சிறிய உயிர்களை கடித்து பயமுறுத்த ஆரம்பித்தது. அனைத்து விலங்குகளும் பயத்தில் வாழ்ந்தனர். அப்போது கழுகு கீழே வந்து பாம்பிடம் சொன்னது, பலவீனமான உயிர்களை காயப்படுத்தாதே. ஆனால் பாம்பு சிரித்தது, நான் தரையில் ராஜா, என்னை யாராலும் நிறுத்த முடியாது. அடுத்த நாள் பாம்பு ஒரு சிறிய முயலை தாக்க முயன்றது. அந்த நேரத்தில் கழுகு மின்னல் வேகத்தில் கீழே பறந்து வந்தது. அது தனது கூர்மையான நகங்களால் பாம்பை பிடித்து வானத்தில் தூக்கிச் சென்றது. பாம்பு தப்பிக்க போராடியது. ஆனால் வானத்தில் கழுகின் சக்திக்கு முன் அது பலவீனமாகிவிட்டது. இறுதியில் பாம்பு தோற்றது. அப்போது அனைத்து விலங்குகளும் புரிந்து கொண்டார்கள். சக்தி இருந்தாலும் அதை தவறாக பயன்படுத்தினால் ஒரு நாள் வீழ்ச்சி நிச்சயம். நீதி: அதிகாரம் மற்றும் சக்தியை நல்லதற்காக பயன்படுத்த வேண்டும். தீமைக்கு பயன்படுத்தினால் முடிவு அழிவாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்திடுங்க.